இது அகில இந்திய அளவில் நடந்திருக்கு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் நடந்திருக்கு. எல்லாம் இந்த வார்த்தையில் அங்கிருந்து தான் கேட்டிருக்கோம். முதல் முறையாக தமிழகத்தில் இந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம், குதிரை பேரம்ட்டு. இவ்வளோ விஷயங்கள்லாம் குதிரை பேரம் தானே குற்றச்சாட்டு வச்சாங்க காங்கிரஸ்காரங்க. அப்படி பேசிய காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு ஏன் வந்து இதெல்லாம் குதிரை பேரம் கிடையாதுன்னு பேசுகிறாங்க? அதில் மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறலாம் எனக்கு ரொம்ப வேடிக்கை. அரசியலமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 2 தொகுதியில் நிற்கிறது. அப்படி வந்து நின்னார். இப்போ இந்த தொகுதியில் நம்ம 2 தொகுதியுமே வெற்றி பெற்றோம். ஒன்று காலின்னு அறிவிக்கப்படும், அது இடைத்தேர்தலை சந்திக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? மரகதம் குமாரசாமிக்கு நான் வேலை செஞ்சேங்க. நான் வந்து 10 பைசா வாங்கலை. நான் கால்லாம் கொப்பளமாகி அதுவும் கூட இன்னும் ஆறலை என் காலில். ஆனால் எங்கள் காலில் இருக்கிற கொப்பளம் கூட ஆறலை. ஆனால் இந்த அம்மா உடனே கட்சி மாறிட்டாங்க. பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சரவணன் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சரவணன். வணக்கம் சரவணன். இந்த ஆட்சி துவங்கியதிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதாவது கடந்த பல ஆண்டுகளாக தமிழகம் வந்து ஆட்சி பீடங்களில் பல கட்சிகள் அமர்ந்த போது கூட இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படவில்லை. குதிரை பேரம் இது அகில இந்திய அளவில் நடந்திருக்கு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் நடந்திருக்கு. எல்லாம் இந்த வார்த்தையில் அங்கிருந்து தான் கேட்டிருக்கோம். முதல் முறையாக தமிழகத்தில் இந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம், குதிரை பேரம்ட்டு. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள், இன்றைக்கி ஒருத்தர் இசைக்கு சுப்பையா ஒருத்தரும் 4 பேர் போயிருக்காங்க. அதாவது ரிசைன் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து ரிசைன் பண்ணிட்டு அவங்க திரும்பி ரீஎலெக்ஷன். இதில் என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, ஏன்னா இவங்க பாட்டு நிற்கிறாங்க, ரிசைன் பண்ணுறாங்க, திருப்பி எலெக்ஷன் வைக்கப்படுது. இது மக்கள் வரிப்பணம் வீணாக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு. 2 கேள்விகள். முதல்ல வந்து குதிரை பேரம், 2வது மக்கள் பணம் வீணாக்கப்படுகிறது. 2 விஷயம் எப்படி பார்க்குறீங்க? இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கொள்கை சார்ந்த பார்வை, அதையே நான் வந்து முன் வச்சு இதை சொல்ல விரும்புகிறேன். இப்போது நடிகர் விஜய் அவர்கள் வந்து நடிகராக இருந்தபோது, நான் சொல்லுவேன் முதலமைச்சராக இருக்க முன்னாடி நடிகராக தான் இருந்தார். கட்சி தலைவர்ன்ற இடத்துக்கு ஒரு வரதுக்கு முன்னாடியே அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கொடுமை. அப்போ அவர் வந்து 2 தொகுதியில் நிற்கிறதா முடிவு பண்ணார். ஒரு தொகுதி திருச்சி கிழக்கு, இன்னொன்று பெரம்பூர். இப்போ திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டார். நம்ம என்ன கேட்குறோம்னா, அன்னைக்கே வந்து 2 தொகுதியிலையுமே வெற்றி பெற்றால் என்ன ஆகும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் யோசிச்சாரா? எந்த கொள்கையின் அடிப்படையில் அல்லது என்ன அணுகுமுறையின் அடிப்படையில் அவர் வந்து இந்த 2 தொகுதியில் நிற்கிறது அப்படிங்கிற முடிவு எடுத்தார்? பயம்தான். உங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது. நீங்கள் 2 தொகுதியில் நின்னா ஒரு தொகுதியாக ஜெயிச்சிருவோம். ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்ணுறது? 2த்துலையுமே தோத்துட்டா கூட அது போகிறது தான். இன்னொன்று, அரசியலமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 2 தொகுதியில் நிற்கிறது. அப்படி வந்து நின்னார். இப்போ இந்த தொகுதியில் நம்ம 2 தொகுதியுமே வெற்றி பெற்றோம். ஒன்று காலின்னு அறிவிக்கப்படும், அது இடைத்தேர்தலை சந்திக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் 2 தொகுதியில் நிற்கிறதா முடிவு பண்ணி இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்களா? இல்லை, அவங்க தோல்வி தான் காரணம். இப்போ ஜெயலலிதா கூட 2 தொகுதியில் நின்றுக்கிறாங்க. ஏன்னா ஒன்று தோத்துட்டோன்னா ஒன்று ஜெயிச்சிடலாம். 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராபபிலிட்டிங்கிறது, ஒரு காயின் டாஸ் பண்ணால் என்ன வருங்கிற ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா? அது மாதிரி 2 தொகுதியிலையும் தோற்று போயிட்டாங்கிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. 2 தொகுதியிலையும் ஜெயிச்சாங்கிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குல்ல? அப்போ என்ன செய்யணுன்றதுக்கான ஒரு முடிவு நீங்கள் எடுத்துருந்தீங்களா? வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லாத ஒரு முடிவு தான், நிர்பந்தமான முடிவு. 14 நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணுங்கிறது சட்டம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அதன் அடிப்படையிலான முடிவு தான் திருச்சி கிழக்க நீங்கள் ராஜினாமா பண்ணுது. நான் என்ன கேட்குறேன்னா, திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணீங்கல்ல, இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க? சரி, இதனால் ஏற்படக்கூடிய அந்த வரிப்பணம் வீணாகுது இல்லையா, அதற்கு என்ன நீங்கள் ஈடுகட்ட போகிறீங்க? உங்கள் சொந்த பணத்தை எடுத்து கொடுக்க போகிறீங்களா? நாம் தமிழர் கட்சி வந்து 2016 செயல்பாட்டு வரையிலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, அப்படி வந்து இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. அதுலேயும் ஒருத்தர் வந்து ஒரு பதவியில் இருந்துட்டு இன்னொரு பதவிக்கு போட்டியிடுறதே தடை செய்யணும் அப்படின்லாம் நாங்கள் வந்து பேசியிருக்கோம். ஒரு தேர்தல் முறை சீர்திருத்தத்துக்காக நாங்கள் அதை பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஒருத்தர் 2 தொகுதியில் நிற்கிறதோ, ஒருத்தர் சிறையில் இருந்துக்கிட்டு போட்டிடுறதோ, ஒருத்தர் வந்து ஒரு பதவியில் இருந்து கொண்டு, இப்போ எடுத்துக்காட்டு கன்னியாகுமரியுடைய எம்பியாக இருந்த வசந்தகுமார் அவர்கள் நாங்குநேரி எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு மக்களவை தேர்தலில் போட்டிட்டார். நமக்கு நினைவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவர் வந்து வெற்றி பெற்றாரு. நாங்குநேரி இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்புறம் மரணித்தார். ராஜ்யசபா எம்பியாக இருந்துட்டு ராஜ்யசபா எம்பியாக இருந்துட்டு அவர் போனார். ராஜ்யசபாவுக்கு வந்து பெரிய பணம் செலவழித்து நம்ம தேர்தல் நடத்த வேண்டாம், அதில் வந்து நம்ம வந்து பரவாயில்ல அதை விடலாம்ன்ற மாதிரி இருந்தால் கூட அதுவும் தவறு தான். அப்போது இந்த 4 எம்எல்ஏக்கள் வந்து அவர்கள் பதவியேற்று அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி 30 நாளை கூட கிடக்கலை. ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி கூட முழுசாக தாண்டலை. அதுக்கு முன்னாடி என்ன அவசரம் அவங்களுக்கு? அப்போ அவங்க அந்த கட்சிக்கு போகிறாங்கன்னா அந்த கட்சியினுடைய என்ன விடயம் அவங்களை ஈர்த்து விட்டது? ஒன்று தான் ஈர்த்துருச்சு. அந்த கட்சியிடம் இப்போது ஆட்சி அதிகாரம் இருக்குது, அதுதான் அவங்களுக்கு ஈர்த்துருக்கு. அப்போ நம்ம அப்படி தானே புரிஞ்சுக்க முடியும். அந்த கட்சிகிட்ட கொள்கை இருக்குன்னா நீங்கள் தேர்தல் முன்னாடியே போய் சேர்ந்துருக்கணும். அந்த கட்சியிடம் இப்போ ஆட்சியும் அதிகாரமும் போய் சேர்ந்துருச்சுங்கிற ஒரே காரணம் இப்போ அவங்க போய் சேர்ந்துருக்காங்க. இப்போ நான் அதானே எடுத்துக்க முடியும். ஸோ ஆட்சி அதிகாரத்தை நோக்கி படையெடுக்கக்கூடியவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார்களா? கொள்கை கோட்பாடையெல்லாம் விட்டுட்டு ஆட்சி அதிகாரத்துக்காக இன்னொரு கட்சிக்கு போகிறவங்க பணம் வாங்கிட்டு போக மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தானே செய்யும்.
நம்ம வந்து அவங்க பணம் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு நம்ம சொல்லலை. இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்கா இல்லையா? அதுதான் நம்ம கேட்குறோம். திரைமறைவில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அப்போ அதை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எதுக்காக போனீங்க? மக்கள் தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேக்காவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை மற்றவங்கலாம் அமைதியாக வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ மக்கள் தீர்ப்பு தானே இந்த 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதும். அந்த மக்கள் தீர்ப்பு மதிச்சு நீங்கள் ஏன் உங்கள் கட்சியில் இல்லை? இதையும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் பேசுகிறலாம் நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஹிமாச்சல பிரதேசத்தில் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியிட போது நடந்த அந்த கலைபுரம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கட்சியில் உள்ளவங்களாம் மாறி மாறி வாக்களிச்சிட்டாங்க இல்லையா? அப்புறம் ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆட்சியே மாறிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுவும் நடந்துச்சு. அப்புறம் இன்னொரு மத்திய பிரதேசத்துலேயும் வந்து ஆட்சி மாறிச்சு. இவ்வளோ விஷயங்கள்லாம் குதிரை பேரம் தானே குற்றச்சாட்டு வச்சாங்க காங்கிரஸ்காரங்க. அப்படி பேசிய காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு ஏன் வந்து இதெல்லாம் குதிரை பேரம் கிடையாதுன்னு பேசுகிறாங்க? அதில் மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறலாம் எனக்கு ரொம்ப வேடிக்கை இருக்குது. இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக அது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட நிகழ்வாக பார்க்கப்படுது. ஏன்னா சட்டசபையிலே வந்து துணை முதல்வர் வந்து சொன்னார், இது குதிரை பேரம் நடக்குதுன்ட்டு. பிரேமலதா அவங்களும் சொன்னாங்க, இது வந்து துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அவர் முன்னாள் துணை முதல்வர் அவர் வந்து சொன்னபோது இந்த குற்றச்சாட்டு வச்சார். பிரேமலதாவும் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க. பல்வேறு கட்சிகள் இது குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போது அது வந்து குதிரை பேரம் என்பது இது சரிதான். டிடிவி தினர் அது அவங்க எல்லாம் சேர்ந்தேன். இப்போ இவ்வளோ பேரும் சொல்லி அவர் சிபிஐ விசாரணையை கொண்டு பண்றாரு. அவரு கூட ஆமாம், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இதை பற்றிலாம் கவலையே படாமல் நேற்று வந்து இந்த 3 பேர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு உடனே ஆதவர்ஜுனை போயிட்டு அவர் செக்ரட்டரியேட் அலுவலகத்திலேயே சந்தித்து அங்கே உறுப்பினர் அட்டை வாங்கியிருக்காங்க. அதாவது தலைமைச் செயலகத்திலேயே உறுப்பினர் அட்டை வாங்கி தலைமைச் செயலகத்தையே கட்சி ஆஃபீஸாக மாற்றிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இது வந்து அதிகாரத்தின் மீதான வேட்கை. அதை தாண்டி இதில் வேற ஒன்றும் இல்லை. இப்போ டாக்டர் சரவணன் ஒருத்தர் அவருமே அந்த கட்சிக்கு போயிருக்கிறார். அவர் பல்வேறு கட்சி போயிருக்காரு. ஆமாம், அதான் அவர் மதிமுக தொடங்கி பாஜக டு திமுக, திமுக டு பாஜக, அது ஒரு பெரிய அதிமுக 2 வாட்டி. அவர் எந்த காலகட்டத்தில் எந்த கட்சியில் இருந்தாருன்னு கேட்டால் அவர் சொல்கிறது ரொம்ப கடினம். அந்த மாதிரியான ஒருத்தர் தான் அவர். ஸோ இவங்கெல்லாம் வந்து போகிறதுக்கான ஒரே காரணம் கொள்கையோ கோட்பாடோ, அந்த கட்சி நல்ல கட்சி, அந்த தலைவர் சிறந்த ஆளுமை, அவர் மக்களுக்கு நன்மை செய்வார். இது எந்த காரணமும் கிடையாது. ஒரே ஒரு காரணம் தான், அதிகாரத்தின் மீதான வேட்கை. அந்த கட்சியிடம் இப்போ ஆளுங்கட்சிங்கிற அந்தஸ்து இருக்குது, அந்த கட்சியிடம் இப்போ ஆளும் அதிகாரம் இருக்குது. அப்போ நம்ம திரும்ப திரும்ப கேட்குறது என்னன்னா, தாவேக்கா ஒரு நல்ல கட்சியாக இருந்தால் இவங்கெல்லாம் சேர்த்துக்கலாமா? நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்வாரான்னு சொன்னீங்க. இவங்க தான் கடந்த கால தீமைகளுக்கு காரணம். அதிமுகவும் கடந்த கால தீமைகளுக்கு காரணம் தானே. பாஜக மற்றும் பலர் தானே அவங்கெல்லாம். அந்த மற்றும் பலரை ஏன் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். இப்போ அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வராங்கன்னு சொல்கிறீங்க. ராஜினாமா பண்ணிட்டு வந்து இடைத்தேர்தலில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இடைத்தேர்தலில் நிற்கும் போது அவங்க அதிமுகவுடைய கிளை செயலாளர் தொடங்கி அந்த கீழே உள்ள கீழ்மட்டத்தெல்லாம் பயன்படுத்துவாங்களா மாட்டாங்களா? அவங்க அப்படி தானே அதிமுகவில் இருந்தாங்க, அவங்க எம்எல்ஏவே ஆனாங்க. என்னோட ஒரு பாஜக நண்பர் ஒருத்தர் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த மரகதம் குமாரசாமிக்கு நான் வேலை செஞ்சேங்க. நான் வந்து 10 பைசா வாங்கலை. நான் காலெலாம் கொப்பளமாகி அது கூட இன்னும் ஆறலை. என் காலில் ஏற்பட்ட கொப்பளம் கூட ஆறலை. அந்த அம்மா வந்து என்கிட்ட பூத்தில் சொல்கிறாங்க, என்ன விசில் சத்தம் அதிகமாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொன்னபோது, இல்லைங்க ஜெயிச்சிருவீங்க நீங்கள் அப்படின்னு நான் வந்து ஒரு ஆறுதல் சொன்னேன். நான் என் கால்களில் கொப்பளம், உடல்நிலை சரியில்லை, இதெல்லாம் மீறி அந்த அம்மாவுக்கு நாங்கள் வந்து வேலை செஞ்சோம். ஆனால் எங்கள் காலில் இருக்கிற கொப்பளம் கூட ஆறலை. ஆனால் இந்த அம்மா உடனே கட்சி மாறிட்டாங்க. இது அப்போ எங்களோட உழைப்பு, இந்த அதிமுக பொதுமக்கள் நாங்கள் போட்ட ஓட்டு, எங்களோட உழைப்பு எல்லாமே வீணாகி ஏன் திருப்பி வந்து இதை வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்றாங்க இவங்க இல்லையா? அப்போ நேற்று வந்து அந்த 4 எம்எல்ஏக்களும் 3 எம்எல்ஏக்களுடைய புகைப்படத்தை செருப்பால் அடித்து அந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்க்க முடியுது. அதிமுகவுடைய அந்த அடிப்படை கட்டமைப்பினால் ஏற்பட்ட வெற்றி தான ஒழிய இவங்க யாருக்கும் வெற்றி அப்படிங்கிறது தான் தனி மனித முகத்துக்காக கிடைக்கல. விஜய்ங்கிற தனி மனித முகத்துக்காக தான் தாவேக்கு ஆட்சியே பிடிச்சிருக்கு. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. அப்போ இந்த எம்எல்ஏக்கள் அந்த கட்சியோட இருக்கிறது தான் நியாயம். ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்கன்றது வேணால் ஒரு விதத்தில் வந்து ஒரு ஆறுதலாக எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த கட்சியினர் யாருக்கும் நம்ம மக்களுக்கு நன்மை செய்யணும், அதுக்காக இந்த இடத்துக்கு போகிறோங்கிற எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அவங்களுக்கு அதிகாரத்தின் மீதான வேட்கை தான் இருக்குது. அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ சிவி சண்முகம் தரப்புலாம் வந்து ஆலோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வினா, இந்த தாவேக்காவுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து எதேச்சியானதா, இந்த 108 சீட் அப்படிங்கிறது வந்து எதேச்சியானதா அல்லது திட்டமிடப்பட்டதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு ரிசல்ட் வந்ததுனால தான் இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சி உடஞ்சி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு இடத்துல வந்து பெரம்பலூர் வந்து சண்டை நடக்குது, பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று பார்த்தோம்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பயங்கரமான வார்த்தை மோதல்கள், அதுக்கு முன்னாடி அவங்க கட்சியுடைய இளைஞரணியில் வந்து தீர்மானம் நிறைவேற்றினதாக இருக்கட்டும், எல்லாமே நடக்குது. அப்போ இந்த ஒரு ரிசல்ட்டால் தாவேக்காவிற்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத இந்த 108 சீட்டு கிடைச்ச ஒரு ரிசல்ட்டால் அதிமுகங்கிற கட்சி உடஞ்சிருச்சு, திமுகவுடைய கூட்டணி உடஞ்சி போச்சு.
தாவேகா கிட்டத்தட்ட ஒரு கெட்ட பேரையும் சேர்த்து கலெக்டிவாக அது சம்பாதிச்சிருச்சு. குதிரை பேரங்கிற ஒரு கெட்ட பேரையும் சம்பாதிச்சிருச்சு. இதில் வந்து பாதிக்கப்படாத ஒரே கட்சினா அது வந்து பாஜக மட்டும்தான். அவங்களுக்கு வந்து எம்எல்ஏவும் கிடைக்கல, அதே நேரத்தில் பாதிப்புகளும் இல்லை. அப்போ நம்ம என்ன கேட்க வேண்டியதாக இருக்குன்னா, இந்த வெற்றி வந்து எதேச்சையாக அமைந்ததா அல்லது திட்டமிடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல நமக்கு வரதான் செய்யுது. தாவேகா எந்த விதமான நேர்மைகளுக்கும் அந்த நேர்மை அளவுகோல்களுக்கும் உட்பட்டு நடக்கவே இல்லை. எந்த நெறிமுறையும் அது கிடையாது. நான் அன்றைக்கே கூட சொன்னேன், விஜய் வந்து பாவம் செய்ய அனுமதிக்கப்பட்ட புனிதர். எவ்வளோ வேணாலும் பாவம் செய்யலாம். இப்போ பாருங்கள், முன்னாள் ஊழல்வாதிகளை அல்லது முன்னாள் ஊழல் கரைபிடிந்த கட்சியினுடைய உறுப்பினர்களை அவர் தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கிறார். அவருக்கு அவர் மேலே ஏதாவது பாவம் படிஞ்சிருச்சா? இப்போ அவர் புனிதராக தான் இருக்கார். இன்னும் 100 குற்றங்கள் செய்தால் கூட நடிகர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் புனிதராகத்தான் இருப்பார். அவர் மீது எந்த பாவம் முடியாது. ஏன்னா மக்கள் அவரை பார்க்கின்ற பார்வை எப்படி, நீ என்ன பாவம்னாலும் செஞ்சுக்கப்பா, நான் உன்னை அனுமதிக்கிறேன், ஆனால் நீ எங்களை பொறுத்தவரை புனிதன் தான். விஜயனாலப்பனா வந்து நான் இவ்வளோ தவறு செஞ்சுட்டேன், இவ்வளோ குற்றம் பண்ணிட்டேன்னு சொன்னால் கூட இந்த மக்கள் இல்லை நீங்கள் புனிதர், நீங்கள் கடவுள், எங்கள் தோல் மேலே ஏறி உட்காருன்னு இந்த மக்கள் சொல்லுவாங்க. மக்களுடைய மனநிலை அவ்வளோ மோசமாக இருக்குது. இதுக்கு நடுவில் விஜய் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நடந்துகிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். சார், இன்னொன்று வந்து அமைச்சரின் செயல்பாடு, அனுபவமின்மை, இதுதான் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. நேற்று கூட அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் போயிட்டு பல்வேறு அங்காடிகளில், இப்போ பிரசாத அங்காடிகளில் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஆய்வு செய்யும் போது அவர் வந்து அந்த எப்போ மேனுஃபேக்சரிங் டேட் நீ தான் மேனுஃபேக்சர் பண்ணனா உனக்கு தெரியுமா போன்ற கேள்விகள்லாம் கேட்குறாரு. ஸோ அவர்களுக்கு வந்து அனுபவமின்மை என்பது மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஆய்வு செய்கிறாங்க, அவன் கட்சி உறுப்பினர் வரையும் எல்லாம் ஆய்வு செய்கிறாங்க. அவன் கட்சி உறுப்பினர் பெண்மணி கூட போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு டீனையே ஆய்வு பண்ணுறாங்க. இதெல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ இது ஆர்வக்கோரான் மிகுதியாக நடைபெற நிகழ்வாக பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறது? இது வந்து ஒரு மெச்சூர்டு இல்லாத தன்மையாக பார்க்கப்படுது இல்லையா? நான் வந்து ஆர்வக்கோளாறு எடுத்துக்கல, ஈடுபாடுனே நம்ம எடுத்துப்போமே. ஒரு பாசிட்டிவான வழியிலேயே வந்து ஒரு 6 மாதம் வந்து தாவேகாவை ட்ரீட் பண்ணுவோம். அவங்க என்ன தான் பண்ணுறாங்க இப்போ பார்க்குறதுக்காக வந்து ஒரு 6 மாதம் அவங்களை பாசிட்டிவாக ட்ரீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க மருத்துவரணி போய் பார்த்தாங்க, அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்க போகக்கூடாது, அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் சொன்ன ரமேஷ் அவர்கள் வந்து அவர் கொஞ்சம் ஆய்வு பண்ணுறாங்கிற பேரில் கொஞ்சம் அதீதமாக நடந்துகிட்டு இருக்கலாம். இப்போ டிகே பிரபுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்து காரைக்குடியில் நின்றவர் தான். நான் சொல்கிறேன், நான் பாசிட்டிவாக பார்க்கணும்னா அவரையும் பாசிட்டிவாக பார்ப்போமே. அவர் புளியரை செக் போஸ்ட்டை போய் ஆய்வு பண்ணார் தென்காசியில். சில குவாரிகளுக்கு கன்னியாகுமரியில் தடை வச்சிருக்காருன்னு நாங்கள் கேள்விப்படுறோம். இதெல்லாம் நல்ல நடவடிக்கைகள் தான். ஆனால் இதெல்லாம் முன்னோட்டமான முதல் கட்ட நடவடிக்கை மட்டும்தான். உண்மையாக எத்தனை கல்குவாரி ஓனர்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறார், எவ்வளோ ஃபைனை வசூலிக்க போகிறார், எவ்வளோ பேர் மேலே குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்ய போகிறார், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அவர் செய்யணும். ஸோ ஒரு முதல் கட்டத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணிட்டாருன்னா அடுத்தடுத்த கட்டத்தை அவர் அடைகிறாராங்கிறதையும் நாங்கள் பார்ப்போம். 6 மாதம் நம்ம கொடுக்க போகிறோம்ல, அதை அந்த நேரத்தில் அவர் பார்ப்போம். அப்போ இந்த முதல் கட்டம்ங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் ஈடுபாட்டின் காரணமாக தொடங்கியிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நியாயமாக தான் நான் விமர்சிக்கிறேன், இந்த விமர்சனத்தில் தவறு இல்லை, அவங்க நம்ம நியாயமாக புரிஞ்சுப்போமே. அப்போ அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் எங்கள் ஊர் தூத்துக்குடியில் நின்று வெற்றி பெற்றவர், அவரை கச்சத்தீவு குறித்து கேள்வி கேட்குறாங்க. நோ கமெண்ட்ஸ். அந்த கேள்வியை முடிக்கிற மாதிரி கச்சத்தீவுங்கிற வார்த்தை வந்த உடனே நோ கமெண்ட்ஸ்ங்கிறார். தூத்துக்குடியில் உள்ள மீனவர்கள் எவ்வளோ ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். பிரச்சனை இருக்குது, நீங்கள் அதை வந்து தீர்த்து வைக்கிறீங்களா இல்லைன்றதை தாண்டி உங்களுடைய கருத்துன்னு, உங்களுடைய நிலைப்பாடுன்னு, நீ என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இதையா சொல்லணுமா இல்லையா? ஒரு அமைச்சருக்கு அது குறித்து எந்த கருத்தும் இல்லைன்னா அவர் நாளை எப்படி செயல்படுவார்? அந்த கச்சத்தீவு பிரச்சனை குறித்து ஆழ்ந்த புரிதலையும் ஒரு நிலைப்பாட்டையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தூத்துக்குடியில் வாங்கின வாக்குகள்ங்கிறது வெறும் 16,000 வாக்குகள். நாம் தமிழர் கட்சி தம்பி ஜேக்கப் வாங்கின வாக்குகள்லாம் ரொம்ப குறைவு. ஆனால் அந்த எந்த விதமான புரிதலும் இல்லாத பேர் ஸ்ரீநாத், அவர் ஒரு நடிகர்ன்ற காரணத்துக்காக, விஜய்ங்கிற முகத்துக்காக 1,00,000 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறார். மக்கள் புரிஞ்சுக்கணும், வேட்பாளர் யாருன்னு தெரியாமல் ஒரு நடிகருடைய முகத்துக்காக வாக்களித்தவர்கள் வந்து உணர்ந்துக்கணும், நாம் ஒரு பெரிய தவறை பண்ணிட்டோம், பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டோங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் அமைச்சர்களை பொறுத்தவரை. அமைச்சர்கள் நல்ல அமைச்சர்களும் இருக்கிறாங்க, மோசமான அமைச்சர்களும் இருக்கிறாங்க. நான் 2 பேரையுமே ஒப்பிட்டு பார்க்குறேன். அவங்க கற்றுக்கிட்டுமே. அவர்கள் வந்து ஊழலில் பயிற்றுவிக்கப்பட்டவர்களும் அல்ல, ஊழலை எதிர்த்து பயிற்றுவிக்கப்பட்டவர்களும் அல்ல. தெளிவாக புரியுதில்லை உங்களுக்கு? ஊழலை எதிர்த்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படலை, ஊழல் செய்யவும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படலை. அப்போ நம்ம ஒரு 6 மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம், எதை அவங்க கற்றுக்குறாங்க, ஊழலை கற்றுக்குறாங்களா, ஊழலை எதிர்க்க கற்றுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் இந்த ஆர்வக்கோளாறு, அந்த ஈடுபாட்டு கோளாறுகள் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் சகிச்சுக்க தான் வேணும். இன்னொரு விஷயம் சார், இப்போ வந்து அந்த சூலூர் ஒரு குழந்தையின் மரணம், இது வந்து தமிழ்நாட்டின் ஹத்ராஸ், இதை பற்றி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அதை ஒரு இணையதளத்திலே பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட தாவேக்கு ஆதரவாளர்கள் வந்து அந்த தாயாரையும்
மற்றவர்களையும் குற்றம் சாட்டுகிறாங்க தவிர காவல்துறையில் சிறப்பாக செயல்பட்டுச்சு. ஆனால் தாயார் போன்ற நிகழ்வுகளை பற்றி அவங்க மேலே குற்றம் சாட்டுவது, அவங்க தந்தை மீது குற்றம் சாட்டு இதில் தான் இருக்காங்க தவிர விஜயன் நல்லா தான் ஆட்சி பண்ணுறாரு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து எங்களுக்கு 2000 ரூபா வேண்டாம், சிலிண்டர் வேண்டாம் அப்படின்ற ஒரு வீடியோ போச்சு. அவங்க ரீல்ஸ் போட்டாங்க. இது மாதிரி இவங்களும் வந்து விஜய் நல்லா கரெக்டாக தான் இருக்கார், இவங்க இந்த தப்பு அவங்க மேலே தப்புன்னு இவங்க மேலே தப்பு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு குறுகிய காலத்திலே அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த விஷயத்தை நம்ம வந்து பாராட்டினாலும் கூட அதில் வந்து பலரும் முன்வைப்பது ஏன் விஜய் போய் விசாரிக்கலை. ஏன்னா விஜய் வந்து அஜித்குமார் கொலை வழக்கில் போய் விசாரித்தார், அனிதா தற்கொலைக்கு போய் விசாரித்தார். விஜய் வந்து அப்போது படுகொலைக்கு யாருக்கும் தெரியாமல் முகத்தை மூடிட்டுலாம் வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்துட்டு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுது. அவர் ஏன் வந்து இது மாதிரிலாம் இல்லை, ஆனால் வந்து அது கடுமையான நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பக்கம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமோ அப்படின்னு எதிர்பார்க்குறேன். எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல வந்துட்டு விஜய் ஏன் அன்னைக்கு வந்தார் இன்னைக்கு வரலன்னா, அன்னைக்கு அவர் ஆட்சியில் இல்லை, இன்றைக்கி அவர் ஆட்சியில் இருக்கார். தன்னுடைய ஆட்சியில் நடந்த எது ஒன்றிற்கும் எந்த ஒரு அரசாலும் நேரடியாக பொறுப்பேற்றுக்கொள்ளவோ அது சார்ந்து வந்து ஒரு பொறுப்பேற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்குறதோ அவ்வளோ எளிமையே கிடையாது. அஜித்குமாருடைய படுகொலைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டார். அது உண்மை தான். ஆனால் அவர் இன்னும் அந்த தவறுகளை உணர்ந்து திருத்திக்கலாம் செய்யலை. அதை நம்ம புரிஞ்சுக்க தான் வேணும். கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒன்று தான் இந்த குடும்பத்துக்கு தொலைபேசியில் அழைச்சி முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆறுதல் சொல்லியிருப்பதும் கூட. அதை தாண்டி அதில் வேறு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டின் ஹத்ராஸ்னு ஏன் சொல்கிறோன்னா, அந்த குழந்தையினுடைய தாய்க்கு தெரியாமலேயே அந்த உடலை எரிச்சதுங்கிறது பெரிய தவறு. ரெண்டாவது, உடலை ஏன் முதல்ல எரிச்சிங்க? எரிச்சதே தவறு. ஏன்னா இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிகள் சம்மந்தப்பட்ட உடலை புதைக்க தான் செய்யும். உங்களுக்கு தெரியும், ஜகபர் அலின்னு ஒருவர் வந்து புதுக்கோட்டையில் வந்து லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். ஆமாம். அவருடைய உடலை வந்து சரியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணலன்னு தோண்டி எடுத்து அந்த இடத்துலேயே ஸ்கேனரை வச்சு அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸ்கேனர் அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஸ்கேன் பண்ணி அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணாங்க. நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி செய்கிறதுக்கு மதுரை ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு காரணமாக, உயர்நீதிமன்ற கிளையினுடைய தீர்ப்பு காரணமாக இருந்தது. அதுபோக அந்த உடல் புதைக்கப்பட்டிருந்ததுனால எளிமையாக எடுத்து நம்மளால் வந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணிட முடிஞ்சுது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட முடிஞ்சுது. ஆனால் இப்போ நீங்கள் எரிச்சிட்டிங்களே, இதை எப்படி திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்? அத்ரா சம்பவத்தில் ஒரு 4 ஆதிக்க சாதி சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு பட்டியல் சமூக பெண்ணை 19 வயசு தான் அந்த பொண்ணை வந்து பாலியல் முறை செஞ்சு கொண்டுட்டாங்க. அதில் 4 பேரில் 3 பேர் அக்யூட்டல் விடுதலையானாங்க. ஒருத்தர் தான் கன்விக்டடு. இந்த சந்தீர் சிங் சாந்துன்னு நினைக்கிறேன், அவர் பேர் சாண்டு அப்படின்னு அவருடைய சுருக்க பேர். அவர் ஒருத்தர் மட்டும் தான் கன்விக்ட் ஆனார். மற்ற 3 பேர் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி தான் ஸ்பெஷல் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துச்சு. வெக்கமா இல்லை உங்களுக்கு? அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து இந்த படுகொலையில் சம்மந்தப்பட்டவங்க வந்து விடுதலை ஆகிட்டாங்கன்னா, எங்களுடைய நாம் தமிழர் கட்சி தான் திருப்பூர் மாவட்டத்தில் அதுக்கான, கோவை மாவட்டத்தில் அதுக்கான அந்த போராட்டத்தையும் நடத்தினாங்க. வேறு எந்த கட்சியும் நடத்தலை. இவர்கள் சொல்லுகின்ற நீங்களாம் வெற்றி பெற மாட்டீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு வாக்களிக்கலன்னு சொல்லுகின்ற அந்த கட்சி அந்த இடத்துல போராட்டம் நடந்துச்சு. எந்த விதமான போராட்டத்திலும் கலந்து கொள்ளாத, எந்த விதமான சமூக அக்கறையும் இல்லாத ஒரு கட்சியான தாவேக்கா இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த விளைவு ஏற்பட்டிருக்கு. மற்றபடி ரீல்ஸின் காரணமாக மற்றவர்களை மலினப்படுத்திய பழகிய தாவேக்கா எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை மிக மலினமாக சித்தரிச்சாங்க இன்ஸ்டாகிராமில். அதே மாதிரி ஒரு சித்தரிப்பு தான் உங்களோட சாட்டை துரைமுருகனும் வந்து விஜய் அவர்களையும் மோசமாக பேசியிருக்கிறார். அந்த விஷயங்கள்ல விஜய் அவர்கள் விமர்சித்தார், ஆரோக்கியமான விமர்சனம் தான் முன் வச்சார். அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க தெரியல. விஜய் விமர்சித்தாலே திட்டுன்ற பேரில் பேசுகிறாங்க. அது திட்டுறது கிடையாது, விமர்சனம் பண்ணுறது. அரசியலுக்கு வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ண தானே செய்வாங்க. பிரதமர் மோடி அவர்கள் விமர்சனத்தை சந்திக்காமல் பிரதமர் ஆகிட்டாரா? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சனத்தை சந்திக்காமல் முதலமைச்சர் ஆகிட்டாரா? எல்லாரும் விமர்சனம் வந்தது. ஆனால் விஜய் விமர்சிச்சா, விஜய் ஏன் திட்டுறீங்க? விஜய் எதிர்த்து எல்லாரும் பேசுகிறீங்க. விஜய் வந்து ஆரோக்கியமாக விமர்சிக்கணுன்றதை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவிற்கு வந்து மக்கள் தெளிவற்றவர்களாக பாமரத்தன்மையோடவர்களாக இருக்காங்க. இப்போது இன்ஸ்டாகிராமில் எங்கள் சீமான் அவர்களை மலினமாக சித்தரித்தவங்க தான் இன்றைக்கி குற்றம் சொல்லுகிறவர்களை மலினமாக சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரலோ அந்த 10 வயசு குழந்தைய மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு, அதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல, அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து சமூக வலைத்தளங்களில் பரவிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் 62 வயசு முதியவர் ஒருவர் திருவண்ணாமலையிலையா சென்னையிலையான்னு தெரில, பெரம்பூர்லையான்னு தெரில, வடை வாங்கி கொடுத்து ஒரு 12 வயசு சிறுமியை வந்து பாலியல் முறை செய்து விட்டார். அப்போ என்ன போய் பேசுவாங்க இந்த தாவேக்காவினர்லாம்? வடைக்கு ஆசைப்பட்டு அடுத்து பேச ஆரம்பிப்பாங்களா? என்ன மணலை இவங்க மணலை? மிட்டாய்க்கு வந்து மிட்டாய் வேணும்னு நினச்சா அந்த பிள்ளை போச்சு, நம்ம இல்லைன்னு சொல்லலை. மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு போன அந்த பொண்ணுக்கு இதுதான் அவன் செய்ய போகிறான்னு தெரியுமா? அறிவு வேண்டாம் அந்த வார்த்தையை சொல்கிறவங்களுக்கு. இப்போ தாவேக்கானர் என்பவர்கள் எந்த விதத்திலும் அரசியல் படுத்தப்படாத ஒரு அரக்கு கூட்டமாக, ஒரு மணலை பேதளித்த கூட்டமாகத்தான் இருக்காங்க. அந்த மணலை பேதளிப்பு தான் எப்படி தான் சரி செய்ய போகிறோன்னு தெரில. அதுபோக இந்த மாதிரியான விஷயங்களை நார்மலைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப மோசம். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த பெண்ணுடைய அம்மாவை வந்து மலினப்படுத்துறதுங்களாம் ரொம்ப மோசம். அவங்க பாதிக்கப்பட்ட தரப்பை நோக்கி கேள்வி எழுப்புறதை விட்டுட்டு இதை செய்த குற்றவாளி தரப்பை நோக்கி தான் நம்ம அதிக கேள்விகளை எழுப்பணும். இப்படி நீங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பை நோக்கி அதிகமாக கேள்வி எழுப்பும் பட்சத்தில் இந்த பாதிப்பு சரியானது, இந்த குற்றம் சரியானது, நம்ம தான் ஒழுங்காக இருந்துக்கணும்னு செல்ஃப் ப்ளேம் பண்ண தான் மக்கள் ஆரம்பிப்பாங்க. இப்போ சட்ட ஒழுங்கின் மீது மக்கள் எந்த விதமான குறையும் சொல்ல மாட்டாங்க. இதுக்காக தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க.
அப்போ நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சட்டம் ஒழுங்கு இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த 0 டார்க் ஸ்பாட், சிசிடிவி கேமரா வைக்க போகிறோம், அதெல்லாம் ஒழுங்காக வைங்க முதல்ல. இதெல்லாம் முதல்ல ஒழுங்காக பண்ணுங்கள். ஒரே நாளில் பண்ண முடியாதுன்னு தெரியும், 10 நாட்களில் பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியும். முழுசாக பண்ணி முடிங்க. அது வரைக்கும் இந்த மாதிரியான குற்றங்களை நார்மலைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இந்த இன்னொரு விஷயம் கூட நேற்று உதயநிதியெல்லாம் பல்வேறு விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது பல கொலைகள், கிட்டத்தட்ட 44 கொலைகள், இரட்டை கொலைகள், பாலியல் பலாத்காரம் போன்ற விஷயங்கள் நடந்துக்கு அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு ட்விட்டரில். ஆனால் பலரும் கேட்பது, உங்கள் ஆட்சியில் மட்டும் என்ன சுவிட்சர்லாண்டாக இருந்துச்சு, உங்கள் ஆட்சியில் அது மாதிரி இருந்துச்சு, அதை நீட்சி தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டது. அவங்க ஆட்சி சுவிட்சர்லாண்டா இல்லை, சுடுகாடு மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் சுவிட்சர்லாந்து மாதிரி ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லி தானே வந்தீங்க. நான் தான் கேட்குறேன், அவங்க ஆட்சி சரியில்லை தானே உங்களை உட்கார வச்சுருக்கோம். திரும்பவும் அவங்க ஆட்சி அப்படி தானே இருந்துச்சு. அவங்கள கவுண்டர் பண்ணுறாங்கிற பேரில் நீங்கள் உங்களுடைய ஆட்சியை நீங்களே மலினப்படுத்துக்கிறீங்க. உங்களுடைய ஆட்சியின் தொடர்ச்சி தாங்க இது. நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுடைய செயல்பாடுகள்னு தொடங்கலை. ஒரு வருடம் கொடுத்தா தான் எங்களால் முழுமையாக இந்த சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு ஆட்சி செலுத்த முடியும்னு ஒரு நியாயமான காரணத்தை சொல்லு. அதுதானே நியாயமான காரணமாக இருக்க முடியும், அதுதான் நியாயமான பதிலாக இருக்க முடியும். அது உங்கள் ஆட்சியில் நடக்கலையா? அவங்க ஆட்சியில் நடந்தது தானே நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. அப்போ அந்த வார்த்தையோ அந்த பதிலோ வந்து ஏற்றுக்கொள்ளத்தகாதது. துணை முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் வந்து எந்த விதத்திலும் நல்லாட்சி நடத்தினார் நம்ம சொல்லவே இல்லை. திமுக நல்லாட்சி நடத்துது நம்ம சொல்லவே இல்லை. அவர்கள் மிக கேவலமான ஆட்சி நடத்தினார்கள். நான் ஒத்துக்கிறேன், நான் சொல்கிறேன், நான் திரும்ப திரும்ப சொல்ல தயாராக இருக்கேன். நீங்கள் நல்லாட்சி நடத்துறீங்களான்னு யோசிங்க ஒரு முறை. அவங்கள மாதிரி ஆட்சி நடத்த மக்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை, வாக்களிக்கவில்லை. அதை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எனக்கு பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.